ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எங்க இருக்கு இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ்? நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் 24,124 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முந்தின நாளோட ஹை பக்கத்தில், அதுக்கு முந்தின நாளோட ஹை நமக்கு 24,134 இருந்திருக்கு. அவங்க 124 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாம கொடுத்திருந்த 4 லெவல்ஸ்க்கும் மேலதான் ஓப்பனிங்க அப்படின்றது கிடைச்சிருந்திருக்கு. ஓகே, லெவல்ஸுக்கு மேல போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறது மார்க்கெட் மேல போகுதா வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயம் தான் நடந்திருக்கு. மார்க்கெட் கிட்டத்தட்ட ஓப்பன் லோ அப்படின்றத செட் பண்ணியாச்சு. காலையிலேயே ஓப்பன் லோ அப்படின்றத செட் பண்ணவங்க ஒரு ஹையை வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு சைடுவேஸ்லயே இருந்தாலும் ஒரு அப் ட்ரெண்ட்லயே தான் மார்க்கெட்டை எடுத்துட்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைச்சிருந்திருக்கு. இது வேலிட் ஆயிருந்திருக்கணும் அப்படின்னா புட் சைட்ல ப்ரீமியம் அப்படின்றது அப்ரிசியேஷன் ஆயிருந்திருக்கும். ஆனா புட் சைட்ல தேவையான அளவு அப்ரிசியேஷன் கிடைக்கல. ஏன்னா அதே நேரத்துல மார்க்கெட் 24,050 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலதான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கும்போது கால் செல்லர் லாஸ்ட்ல இருந்திருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களோட லாஸ் ஓப்பனிங்ல இருந்தது காட்டிலும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த அப்படின்ற அந்த கண்டிஷன் தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் குறைஞ்சுதான் இருந்தது. முதல் நாளுக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் குறைஞ்சுதான் இருந்தது. ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் குறையுது அப்படின்னாவே செல்லருக்கு அவங்க பயந்து உடனே அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள போக மாட்டாங்க. என்னதான் நஷ்டத்துல இருந்தாலும் அவங்களோட நஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகும். ஸோ அந்த விஷயம் தான் நடந்திருந்தது. அவங்க நஷ்டத்தை உடனே புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு நடந்திருந்தது அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிரியேட் ஆயிருந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா தொடர்ந்து இங்க கிரியேட் ஆனவங்க இப்படி வேகமா போயிருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிரியேட் ஆயிருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஆப்ஷன்ஸோட கால் செல்லர்ஸ் அவங்க லாஸ் அப்படின்றத பயந்து போய் புக் பண்ணல. அப்படின்றதாலதான் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்குள்ள போயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கட்கிழமை மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம எப்பயும் நியூஸ் பேஸ் பாக்குறது கிடையாது. ஸோ அதால நியூஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருவோம். மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல என்ன நடக்குது, நீங்க எந்நேரமும் நியூஸ் சேனல்ல பார்த்து ஒரு நியூஸ் கொடுக்குற இடத்துல பார்த்துட்டு அடுத்து அவன் என்ன கொடுப்பான் என்ன வரும் அப்படின்னு சொல்லியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல உங்களால பெருசா சக்சஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸோட பிரைஸ் அப்படின்றது முன்னமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை முழுசா நம்பி வாட்ச் பண்ணுங்க. அதுல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்து லெவல்ஸை பார்ப்போம். ஓகே, திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு கூட லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,351, 24,276, 24,125, 24,048. இதுதான் நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது இன்னமும் ஓகே கிட்டத்தட்ட மேல போகக்கூடிய வாய்ப்புல தான் க்ளோசிங் பிரைஸ் நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் எங்க கிடைக்குது, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அதை தாண்டி டவுன் சைட் போகணும் அப்படின்னா மார்க்கெட் 24,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எதுவரையும் எதிர்பார்க்கலாம் அடுத்து 23,900 இந்த ரேஞ்சை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாவே இருக்கு. இந்த 150 24,150க்கு கீழே இருக்கிற பட்சத்துல இது நடக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா மேல போகிறதுக்கு கொஞ்சம் நியூஸ் எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஆப்ஷன்ஸோட பிரீமியம் அந்த மாதிரி க்ளோசிங்ல நமக்கு காமிக்கல. அதனாலதான் லைவ் மார்க்கெட்டையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. 24,250 அந்த ஏரியா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஏரியா அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 24,250ல என்ன நடக்குது, 24,250ல கால் புட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 24,250
காலோட ஹை அப்படின்றது 24,250 புட்டோட லோவை விட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் அந்த ஏரியா வந்தாலும் அந்த ஏரியால ஹோல்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு குறையும். ஏன்னா இப்ப நமக்கு க்ளோசிங்லேயே பாத்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் ஒரு 2 பாயிண்ட் நெகட்டிவ்ல டிஸ்கவுண்ட்ல தான் க்ளோசிங் அப்படின்றதே கிடைச்சிருந்திருக்கு. ஸோ இது லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்குது, இந்த டிஸ்கவுண்ட் இன்னும் நமக்கு எக்ஸ்பைரிக்கு 2 நாள் தான் இருக்கு. திங்கட்கிழமை ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள். இந்த எக்ஸ்பைரி தொடங்கும் போதே நம்ம தொடங்கும் போதேனா இது எப்பயோ தொடங்கியிருக்கோம். இந்த எக்ஸ்பைரி நம்ம இந்த எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கா எப்போ மாறுச்சு, போன புதன்கிழமையில இருந்து தான் நாம இந்த எக்ஸ்பைரியை கரண்ட் எக்ஸ்பைரியா பார்த்திருப்போம். அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல தான் இருந்தது. ஒரு 18-20 பாயிண்ட் கிட்ட டிஸ்கவுண்ட்ல இருந்தது. படிப்படியா அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது குறைஞ்சு ஈவன் ஆகி இப்ப திரும்பியும் 2 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ லைவ் மார்க்கெட்ல ப்ரீமியத்துல இருக்கா, டிஸ்கவுண்ட்ல இருக்கா, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகலாங்களா, ஸ்பாட் ஓப்பனுக்கும் ஹைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓப்பனுக்கும் லோவுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பாருங்க. முக்கியமா நான் சொல்லியிருக்கேன் அந்த 24,250 அந்த ஸ்ட்ரைக்ல கால் போட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட் ஒவ்வொரு ஹை வைக்கும் போதும் புட்டுக்கு புது புது லோ கிடைச்சாகணும். மார்க்கெட் ஏற்கனவே ஹை வச்சிருக்க ஹையை ரீச் பண்ணி எக்ஸாக்டா அதே ஏரியால வந்து திரும்பியும் ஒரு விக் வச்சு ஒரு ஹையை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்கள்லாம் புட்டோட பிரைஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணி பாருங்க. மார்க்கெட் மேல போகுதுன்னா கால் ஆப்ஷனுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். கால் ஆப்ஷன் புது புது ஹை அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் புது புது லோ அப்படின்றத கொடுக்கணும். இதுல எப்பெல்லாம் மாறுதல் நடக்குது, இந்த மாறுதல் நடந்தா என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்களோட ஆராய்ச்சியில எடுத்துட்டு வாங்க. ஒரு ரிவர்சல் எந்த இடத்துல கிடைக்கும், அந்த ரிவர்சல் என்ன நடந்தா ஒரு ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகும் இப்படின்றதெல்லாம் உங்களால தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர முடியும். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை மட்டும் நீங்க இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் செயின் எப்படி ரன் ஆகுது, ஆப்ஷன் செயின்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாம் ஜீரோ ஆக போறான். அதுக்கு முன்னாடி வரையும் எல்லா ஓடிஎம் ஸ்ட்ரைக்லயும் ஒரு பிரைஸ் அப்படின்றது இருக்க போகுது. அந்த இருக்கிற பிரைஸ் இல்லாம ஆக போகுது. அதை எப்படி இல்லாம ஆக்குறாங்க, இந்த ஓடிஎம்மோட பிரைஸ் எங்க இருக்கு, நீங்க ஒரு டீப் ஐடிஎம்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அவனோட டைம் வேல்யூ அப்படின்றது ரொம்பவும் கம்மியா இருக்கு. எப்படி உள்ள போக போக டைம் வேல்யூ கம்மியா இருக்குன்னா அதே மாதிரி வெளியே போக 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 ஆப்போசிட்ல இருக்கிறவனோட டைம் வேல்யூ கம்மியா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்ப டீப்பா இப்ப மார்க்கெட் நமக்கு 24,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கு. இப்ப இதுவே நீங்க ஒரு 23,000 23,300 கால் ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கலாமா, 23,500 புட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இந்த 500 புட்டோட வேல்யூ 5 ரூபா தான் இருக்கு. 500 காலோட வேல்யூ 712 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது 24,500 24,500 23,500 23,500 இந்த காலோட ஸ்ட்ரைக்கு 712 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கான். புட்டோட பிரைஸ் 5 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் ஒரு ரவுண்ட் நம்பரா எடுத்திருக்கேன். இப்ப இதுல இவன் வச்சிருக்க இந்த 5 ரூபாய் ஸ்பாட் இப்ப இருக்கிற இடம் நமக்கு 24,206. 24,206ல ஸ்பாட் இருக்கு அப்படின்னா இந்த 23,500 காலோட வேல்யூ அப்படின்றது 706 ரூபாய் அப்படிதான் இருக்கணும். காலோட பிரைஸை நீங்க மைனஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்பாட்டோட பிரைஸ்ல இருந்து அந்த ஸ்ட்ரைக்கை மைனஸ் பண்ண போறீங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 706 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் இருக்கும். இந்த 706 ரூபாய் இந்த 5 ரூபாயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 711. நீங்க கரெக்டான பிரைஸை போட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வேல்யூ வந்துடும், அந்த காலோட வேல்யூ வந்துடும். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயின்ல இருக்கிற ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூ எல்லாமே டைம் வேல்யூ தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த டைம் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கு. ஐடிஎம்ல தான் ஓடிஎம்மோட டைம் வேல்யூவும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதை தான் கரைக்க போறாங்க. இதை எப்படி கரைக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க விஷயமே.
ஸோ ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. உங்களாலையும் ஈஸியான ஒரு ட்ரேட், எங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்ற ட்ரேடை உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.